Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வாட்டர்மெலனோட தோல் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இந்த தோலில் உள்ள பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலரை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் லேயரை இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறோங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் கேட்கலாம், வாட்டர்மெலனோட தோலில் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பப்பாளி காயில் கூட நம்ம இதை பண்ணலாம், அதில் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் பப்பாளி கூட பழுத்தா நம்ம பழமாக சாப்பிட்றலாம். ஆனால் வாட்டர்மெலனோட தோலை நம்ம குப்பையில் தான் போடுவோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வாட்டர்மெலனோட தோலை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வாட்டர்மெலனோட தோல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டர்மெலனோட தோலை அதில் சேர்க்க போகிறோம். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது நல்லா பாயில் ஆகி வரணும். இது நல்லா குக் ஆகி பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறணும். இது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணியும் 1/4 கப் அளவு சுகரும் சேர்த்து ஒரு பேனில் நல்லா சுகர் சிரப் தான் பண்ண போகிறோம். அது நல்லா கொதித்து நல்லா அந்த சுகர் தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் பைனாப்பிள் எசன்ஸ். நான் இது சேர்த்துட்டு நல்லா கிளற போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். சால்ட்டு சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் இதுவும் வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நல்லா இது மாதிரி கிளறினதுக்கப்புறம் அந்த வாட்டர்மெலனோட தோல் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கிளற போகிறோம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 கலராக பிரித்து 4 பாகமாக பிரித்து நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுட் கலர் சேர்த்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் உள்ளது தான் இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா இது ட்ரை ஆயிடும். ரொம்பவே சூப்பராக tutti frutti நமக்கு வாட்டர்மெலனோட தோலில் கிடச்சிருக்குது. இது சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம குக்கீஸ், பன்னு, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக்